திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டம் மாதந்தோறும் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இம்மாத ஜெப கூட்டங்கள் ஜனவரி 10, 11. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். அதுல கொண்டு போவதற்கு தான் இந்த நெருக்கமான இடுக்கமான பாதைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இந்த துன்பம் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்ன செய்யாது, பிரிக்காது என்று உங்களை திட்டப்படுத்தி கொண்டு, உங்களை பலப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல முடியுமா, முடியாதா? இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ கிருபையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9498 00 0449 944 28 00 449. கைவிடாமல் தூக்கி செல்லுமே இயேசுவே.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 112:4 நாம் வாசிக்கிறோம், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்குமா? செம்மையானவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ செம்மை இல்லாதவர்கள் வாழ்க்கையிலும் நடக்கிறது. செம்மை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது தான் செம்மையானவர்கள் வாழ்க்கையிலும் நடக்கிறது என்று சொல்லி சாலமோன் இதை குறித்து பிரசங்கியில் எழுதும் பொழுது, இது மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. மற்றவர்கள் வாழ்க்கையில், ஆண்டவரை அறியாதவர்கள் வாழ்க்கையில், செம்மை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் என்ன விதமான காரியம் நடக்கிறதோ அதுவே செம்மையானவர்கள் வாழ்க்கையிலும் நடக்கிறதே. இது எனக்கு மிகவும் சஞ்சலமாக இருக்கிறது என்று சாலமோன் எழுதுகிறார். ஆனால் பாருங்கள், ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. செம்மையானவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற இந்த காரியங்கள் எவ்வளவு தீமை நிறைந்ததாக இருந்தாலும் அவர்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள். ஆனால் செம்மையல்லாதவர்கள் வாழ்க்கை அப்படி அல்ல. பல விதங்களில் போராட்டங்களோடு, கண்ணீரோடு, என்ன செய்ய போகிறேன், எப்படி வாழப்போகிறேன், எப்படி அதிலிருந்து மீளப் போகிறேன் என்று சொல்லி கலங்கி அதிலேயே மடிந்து போகிறவர்கள் உண்டு. வேத புத்தகத்தில் யோபுவின் வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த யோபுவை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் உத்தமன், நீதிமான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதன் என்று ஆண்டவரே அவனை குறித்து சொல்லுகிறார். அவ்வளவு செம்மையானவன். அப்படி செம்மையான மனிதனுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். இருள் சூழ்ந்த அந்த நிலைமையில் ஆண்டவராகிய கர்த்தர் யோபுவை கைவிட்டாரா? செம்மையானவனுடைய வாழ்க்கையில் இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொன்னது போல அவனுடைய வாழ்க்கையில் இருளில் அவன் கடந்து போனான். ஒரே நாளில் பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனார்கள். அவனுடைய சொத்துக்கள் பறிபோனது, அவனுடைய சரீரம் பாதிக்கப்பட்டது, மனைவி தூஷிக்கிறாள். ஒரு பக்கத்திலும் அவனுக்கு நிம்மதி இல்லாத ஒரு இருளின் பாதையில் தான் அவன் கடந்து போனான். ஆனாலும் பாருங்கள், செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவன் யோபுவின் மேல் உதித்தார். அந்த வேதனை நாட்கள் அவனுக்கு முடிந்தது. எத்தனை இழந்தானோ, எத்தனை வேதனையோடு இருந்தானோ, எத்தனை இருளின் பாதையில் அவன் நடந்தானோ, அத்தனை காரியத்திலும் கர்த்தர் அவனை வெளிச்சத்திலே கொண்டு வந்தார். அவனுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உதித்தது. அவன் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் மாறினது. அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்றுக்கொண்டான் என்று வேதம் முழுவதும் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நான் ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய்த்தானே நான் வாழ்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாவற்றையும் நான் தவிர்த்து கொண்டேன், விலக்கி கொண்டேன். இப்பொழுது பரிசுத்தமாய் வாழத்தானே என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பாடுகள் மாறவில்லை? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் இந்த பிரச்சனையோடு நான் போராடுகிறேன்? என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கும் என்று தானே நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வேத வசனம் எத்தனை உண்மை பாருங்கள். செம்மையாய் நடக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருளிலே வெளிச்சம் உதிக்கும். யோபுவின் வாழ்க்கையில் வெளிச்சம் உதித்தது போல கட்டாயம் தேவனாகிய கர்த்தர் அந்த இருளின் பாதையில் கடந்து போகிற உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தோன்ற பண்ணுவார், உதிக்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக பெற்றுக்கொள்வீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை துதித்து தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா இருளின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறேன், செம்மையாய் நடக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்க வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கிற தீங்குகளை மாற்றி இருளை நீக்கி வெளிச்சத்தை அவர்கள் வாழ்க்கையில் தோன்ற பண்ணும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்கள் இழந்த பறிகொடுத்த எல்லாவற்றையும் 2 மடங்கு கொடுக்கும்படியாக, அவர்களை மேன்மைப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் இரக்கமும்
மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் என்று சொல்லியிருக்கிறீரே. செம்மையானவர்கள் யார் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். இரக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள், உருக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள், நீதி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னீரே. ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதிருந்தால் அந்த இரக்கத்தையும் உருக்கத்தையும் நீதியையும் எங்கள் வாழ்க்கையிலும் தந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் வெளிச்சம் உதிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.